ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tngazha.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான 2026 அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழகத்தில் மொத்தமாக 181 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. அங்கெல்லாம் நீங்கள் அட்மிஷன் போகணும் படிக்கணும் அப்படின்னா இந்த அட்மிஷனுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக SC/STக்கு 2 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. மற்றபடி BC, MBC, DNC 50 ரூபாய் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஆன்லைன் மூலமாக பே பண்ணுற மாரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/5/2026ங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லாகின் பண்ணும் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் நீங்களே ஆன்லைன் மூலமாக அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து, அதாவது எல்லா டேட்டும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ எல்லா காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் மூலமாக ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. முதல்ல தமிழுக்கான ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BA, BSc, BCom, BBA, BCA, BSW போன்ற ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு ஆணையம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு சம்மந்தப்பட்ட கல்லூரியில் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான். டேரெக்டாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட காலேஜுக்கு போயிட்டு கவுன்சிலிங் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இது மூலமாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா கைட்லைன்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே என்னமான காலேஜஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு காலேஜோட வெப்சைட் என்ன, அந்த காலேஜில் என்னமான சீட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் சோழிங்கநல்லூர் அந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ மொத்தமாக BA தமிழுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, இங்கிலீஷுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, டோட்டலாக எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன, அது உமன்ஸ் காலேஜாக கோயடா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா காலேஜோட இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குதுங்க. அதனால் உங்கள் காலேஜ் எதுவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து போட பாருங்கள். இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலேஜுக்கான லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் நியூ UG ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ தெளிவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் போயிட்டு திரும்ப அதே மெயில் ஐடியை நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மெயில் ஐடியை ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா மெயிலுக்கும் SMSக்கும் OTP சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் 11th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. 11th பாஸ் அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் 12th வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தா சரியாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டை திரும்ப என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்குங்க. ஸோ அதனால் பாஸ்வேர்டை மட்டும் கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே
தெளிவாக இருக்கா மாரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து சரியாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாமே கொடுத்துட்டு சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் ஓடிபி வந்து கேட்குங்க. ஸோ ஓடிபி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெயிலுக்கும் எஸ்எம்எஸுக்கும் ரெண்டுத்தையுமே அனுப்பியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஓடிபி எஸ்எம்எஸுக்கு வந்திருக்கிறதோ அல்லது மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபியோ அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சப்மிட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு லாகின் பண்ணுற மாரி இருக்கும். அகைன் உங்களுக்கான மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லாகின் ஆகிட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து லோட் ஆகுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போதைக்கு லோட் ஆகிடுச்சு. மொத்தமாக ஒரு 9 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. 9 ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. முதல்ல வந்து பாருங்கள் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேசஸ், அதாவது உங்கள் சொந்த நீங்கள் இருக்கிற இடம் எது, கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மதர் நேமையும் நீங்கள் சரியாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டரை கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் டங் கேட்டிருக்காங்க. மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜை நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி, நீங்கள் இந்தியன் அப்படின்னா இந்தியன் கொடுத்துக்கோங்க, ஸ்ரீலங்கானா அதர்ஸா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எதுவோ அதை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்டு ஸோ உடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆப்ஷன் டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா அந்த மாதிரி என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. என்ன கேஸ்ட்டை சார்ந்தவங்களோ அதை மென்ஷன் பண்ண பாருங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் என்னவோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுங்க. அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த தாலுக்கை சேர்ந்தவங்களோ அந்த தாலுக்கை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு 7 கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் சேவைட்டு அடுத்த கட்டமாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்குங்க. நீங்கள் வந்து விளையாட்டு வீரராக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. பட் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், டிவிஷனல், ஸ்டேட் லெவல், நேஷனல், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ எந்த மாதிரி லெவலில் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்றவங்க நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க நோ வந்து சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவை சார்ந்த தமிழ் மக்களாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சில்ட்ரன் விடோ எலிஜிபிள் கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி கீழே நீங்கள் வரீங்க. அதாவது ஸோ விடோ கேட்டகரி அந்த பர்சனில் இறந்தவங்க, அதேமாரி வந்து பார்த்தா டிஃபென்ஸில் போய் இருந்தவங்க, அந்த குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனை கொடுங்க. இல்லைன்றவங்க நன் ஆஃப் தி எபோ கிளிக் பண்ணிவிட்டு 7 கண்ட்ரியும் கொடுத்தீங்க அப்படின்னா லோடை எடுத்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபாதர் ஆக்குபேஷன், உங்கள் ஃபாதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, டெய்லி வேஜஸ், தினக்கூலியா, கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக, செல்ஃப் எம்ப்ளாய்டாக, அன்எம்ப்ளாய்டாக, அதெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. வருமான சர்டிஃபிகேட்டை பார்த்து குடும்ப ஆண்டு வருமானத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வருமான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. வருமான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு
கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஒன்லி எஸ்சி எஸ்டி இருக்கவங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் இருப்பாங்க. அவங்க மட்டும் எஸ் கொடுத்தலாம், மற்றவங்க கொடுக்க தேவையில்ல. எல்லாமே கட்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கூல் கேட்டகரி. நீங்கள் வந்து 12th படிச்சிருப்பீங்க. ஸோ 12th படித்தது எந்த ஸ்கூலில், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, ஃபுல்லி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, பார்ஷியல் எய்டட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுத்துக்கலாங்க. ஸோ 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் 12th படித்த ஸ்கூலில் சிவில் ஸ்டேட்டஸ், நீங்கள் 12th வந்து படிச்சிங்க ஸ்கூல் அது வந்து கார்பரேஷன் ஸ்கூலா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6th 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல 6th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்துட்டு 6th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிவிட்டு 6th வந்து எந்த தாலுக்கில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாலுக்கையும் வந்து பார்த்தா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ அதனால் தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஸ்கூல் அப்படின்றத அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பள்ளி வகை கவர்மெண்ட்டா இல்லை ஃபாரஸ்ட் ஸ்கூலா, முனிசிபாலிட்டி ஸ்கூலா அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே காப்பி ஆகிடுங்க. இந்த மாதிரி 6th 12th வரைக்கும் எங்கெங்கே படிச்சிங்க, எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த மீடியம், அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஸோ என்ட்ரு பண்ண பாருங்கள். எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ அடுத்த பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிவியூ அதாவது இந்த மாதிரி அகாடமிக்கான இன்ஃபர்மேஷன், ஸோ கல்வி என்ன நீங்கள் 12th எந்த மாதிரி டீட்டெயில்ஸாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ முதல்ல வந்து பாருங்கள் பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். அதனால் இது வந்து ஆப்ஷனில் தான் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 12th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12th ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் குவாலிஃபைட் இயர், நீங்கள் எந்த இயரில் 12th பாஸ் பண்ணீங்க. இப்போ நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2026 கொடுத்துக்கோங்க. போன இயரில் பாஸ் பண்ணுங்க 2025, அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் 12th எந்த மாதிரி குரூப் எடுத்தீங்க, அகாடமிக் குரூப்பா ஒகேஷனல் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. அகாடமிக்னா அகாடமிக் சைட் பண்ணிட்டு அதில் எந்த மாதிரி குரூப் படிச்சிங்க, தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸா, அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமேட்டிக்ஸா, என்ன நீங்கள் 4 சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான எம்இஸ் நம்பர் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்இஸ் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படின்னா நீங்கள் மார்க் ஷீட்லேயே கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களோ எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ முதல்ல தமிழ் அப்படின்னா தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டை நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத ஸோ மார்ச் 2026 அதையே வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மதிப்பெண், ஸோ மேக்ஸிமம் மதிப்பெண் வந்து 100 தான் எழுதிருப்பீங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் மதிப்பெண் நீங்கள் 100 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்டேன் மதிப்பெண், இப்போ நீங்கள் தமிழ்னா தமிழில் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கீங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அரியர் வச்சு பாஸ் பண்ணுவாங்க, செகண்டாக தேர்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 1 by 1 ரெண்டாவது என்ன சப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுடைய மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதாவது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து
வந்ததிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி எந்த ஆர்டர் வைஸாக உங்களுக்கான சப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாங்க. ஸோ 3வது என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணவே உங்களுக்கு வந்துடும். அதேமாரி 4வது என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்குங்க. ஸோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5வதாக உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக 6வது சப்ஜெக்ட் ஏதோ முதல்ல நீங்கள் சப்ஜெக்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 6 சப்ஜெக்ட் உங்களுக்கு எதோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்துலேயுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது உங்களுடைய ரோல் நம்பர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்போ வந்திருக்காது, டெம்பரரி மார்ஷல் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதனால் ரோல் நம்பரே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதிப்பெண்ணை தான் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ மதிப்பெண் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் எவ்வளோ மதிப்பெண், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் பயாலஜி நீங்கள் என்னென்ன மதிப்பெண் எடுத்தீங்களோ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நேராக அதுக்கான மார்க்கை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த மார்க்கை மட்டும் தெளிவாக கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்போ பப்ளிஷ் ஆகும். அதனால் 1க்கு 2 தடவை நிறையா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்ம கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாரி. ஒவ்வொரு சப்ஜெக்ட் நேராக மார்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு அடுத்த கட்டமாக உங்களுக்கான காலேஜை வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாரி இருக்கீங்க. அதாவது செலக்ட் த கோர்சஸ் ஃப்ரம் த காலேஜ் லிஸ்ட். ஓகே, எல்லா கோர்ஸுமே கொடுத்துருக்காங்க, எல்லா காலேஜுமே கொடுத்துருக்காங்க. நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் கோர்சஸ் யூ கேன் செலக்ட். அதாவது ஸோ நீங்கள் இவ்வளோ தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு லிமிட்டே கிடையாதுங்க. எத்தனை காலேஜ்னாலும் கொடுக்கலாம், எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு உங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா காலேஜுமே கீழே வந்துருச்சு பாருங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உள்ள எல்லா காலேஜுமே உங்களுக்கு வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து எல்லா பேஜுமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் போகிறோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சென்னை கொடுத்துருக்கா அப்படின்னா சென்னையில் உள்ள எல்லா காலேஜுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னா அதில் எல்லா கோர்ஸுமே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ்லாம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துலாம். ஒரு சில கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா ஹைடாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் படித்த 12th கோர்ஸுக்கு இந்த டிகிரி கோர்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு அர்த்தங்க. அதனால் ஹைடாக இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். எதெல்லாம் இருக்கோ அப்படின்னா நீங்கள் அதை ஆர்டர் வைஸாக எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வேணும், இதுதான் செகண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு வேறு காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு காலேஜ் கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி வேறு எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். குயின்ஸ் மேரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயிலில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ நம்ம சென்னையிலேயே வந்து பார்த்தா எக்கச்சக்கமான காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தனம் காலேஜ் இருக்குது, அங்கேயும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்தமாதிரி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் எனக்கு காலேஜஸ் இருக்குது, நான் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டை நான் கிளிக் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் எதுவோ உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ் வேணால் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தமான காலேஜ் இருக்குது அப்படின்றதையும் இதிலே கொடுத்துருவாங்க. இப்போ திருவண்ணாமலை அப்படின்னா மொத்தமாக ஒரு 4 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த காலேஜில் என்னமான கோர்சஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாங்க. அதனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கோர்ஸ் வேணுமோ எக்கச்சக்கமாக நீங்கள் எத்தனை காலேஜ், இப்போ நீங்கள் தமிழகத்தில் 181 காலேஜ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த உமன்ஸ் காலேஜ்லாம் போக மீதி இருக்க எல்லா காலேஜுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அன்லிமிட்டெட் காலேஜ் அப்ளை பண்ணலாம், அன்லிமிட்டெட் கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். பேமெண்ட்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் இல்லைங்க, ஒரே பேமெண்ட்டு தான். அதனால் மேலே சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த கோர்ஸ் பண்ண போகிறீங்க, எந்த காலேஜ் நேம் வேணும்னு கொடுத்து நீங்களே தாராளமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்குது ரெக்கார்ட் மை சாய்ஸஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஆர்டர் வைஸாக வந்துருச்சு. இல்லை எனக்கு வந்து பாருங்கள் இந்த கோர்ஸ் மேலே வேணும் அப்படின்னா இந்த பட்டனை மேலே அமுத்துனீங்க, அது ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக உங்களுக்கு வந்து போயிடும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வைஸாக ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. எனக்கு இந்த காலேஜ் தான் மொதல் ப்ரிஃபரன்ஸ், இந்த கோர்ஸ் தான் மொதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை சைட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல்லா காலேஜுமே செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் திரும்ப உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு காலேஜ் வேணாலும் திரும்ப போய்ட்டு சைட் பண்ண முடியாது. அதனால் ஒன்ஸ் கன்ஃபார்மான்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா, ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன், ஸோ ஸ்டடி இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்னமான கோர்ஸ் தான் சைட் பண்ணிருக்கீங்க எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னா
கண்டினியூ டு பேன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பே பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு ₹2 பேமெண்ட் பண்ணணும். மற்றவங்க பிசி எம்பிசி டிஎன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹5 நீங்கள் ₹50 பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிக்கோங்க. கனரா பேங்க் அப்படின்னா கனரா பேங்க் தான் பேமெண்ட் பண்ண இல்லைங்க, அது ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் கேட்வே. இதில் போயிட்டு நீங்கள் எந்த பேங்க்னாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. கியூஆர் கோட் இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இதில் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸோ உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்குங்க. நீங்கள் என்னமான காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மதிப்பெண்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மறக்காமல் வந்து இப்போயே கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்தெந்த காலேஜ்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லா காலேஜ்லையுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். டிக்ளரேஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் சைன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிக்ளரேஷனில் பேரண்ட்ஸ் டிக்ளரேஷன் அவங்க பிளேஸ் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு பேரண்ட்ஸோட சிக்னேச்சரை போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் அப்போ உங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க சம்மந்தப்பட்ட காலேஜுக்கு. அந்த காலேஜுக்கு போக என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போனோம் அப்படின்னா டிசி, 10th 12th மார்க் ஷீட்டு, ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், இதெல்லாமே நீங்கள் ஒரிஜினல் வந்து கொண்டு போகணுங்க. நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பல்சரி இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னு நடத்துங்க. கிளிக்கர் டு அப்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 15 MBலேருந்து 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணுங்க. ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனில் தான் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 12th மார்க் ஷீட் கம்பல்சரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணுங்க. அதாவது உங்களுக்கு 12th மார்க் ஷீட்கான டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. அல்லது செல்ஃப் அட்டஸ்டடுக்கான மார்க் ஷீட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் அவங்க சைன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க. ஸ்கூலில் கொடுக்குற 12th மார்க் ஷீட் டெம்பரரி மார்க் ஷீட்டில் சிக்னேச்சர், அதாவது ஹெட்மாஸ்டருடைய சைன் வந்துடும். அது இருந்தால் ஓகே. நீங்களே டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உங்கள் சைன் போட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிசி கேட்டிருக்காங்க, டிசி ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க, அல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை அப்லோட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி ஆகணும், 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சரை போட்டு நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். மற்றதெல்லாம் ஆப்ஷனில் தான். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் திரும்ப அப்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் முடிச்சு டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே அப்ளை பண்ணலாம், ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்க, பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ரொம்ப பொறுமையாக சுலபமாக தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி அவசரப்படாத பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சம்மந்தப்பட்ட அட்மிஷன்ஸ் கொடுத்து ஏதாச்சும் அப்டேட் வருது, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு காலேஜ்லையுமே எந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ண, இந்த கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.